ச்சே, இந்த மீனா குட்டியும் வரல. ஒத்தை காலேஜ் போறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவ வந்தா ஜாலியா ஏதாவது பேசி பேசி போலாம். அவளுக்கு என்னைக்கு வராத ஒரு காய்ச்சல் இன்னைக்கு பார்த்து வந்துடும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் குத்துக்கல்லு போல இருப்பா. திங்கிழமை ஆனா அவளுக்கு காய்ச்சல் வந்துடும். அது சரண் தானே? ஏ சரணே, சரணே நில்லு. என்ன கூப்பிட கூட பார்க்காம போறான். அண்ணன் நிறுத்திட்டான். இவன் என்னத்துக்கு கூப்பிடுகாளோ? அடுத்து என்ன யாத்திரை கிளம்ப போறா? எது கூப்பிட்டா சொல்லு. ஏன் சரணி என் மேல கோவப்படுக? நேத்து என்னடான்னா என்கிட்ட முகம் தந்து கூட பேசல. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ நானும் நல்ல ஃப்ரெண்டு போல தானே பேசிட்டு இருந்தோம். ஆமா, அதுக்கப்புறம் நீ தானே கேட்ட அந்த கார்த்திக் வந்திருந்தப்போ நீ யாரு, நமக்குள்ள என்ன இருக்குன்னு. அது நீங்க ரெண்டே சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா? அந்த சண்டையை முடிக்காண்டி தான் நான் சொன்னேன். உங்ககிட்ட தானே எனக்கு கோவப்பட முடியும், அவங்ககிட்டயே கோவப்பட முடியும். ஆமா, நீ கோவப்படுவா. உங்க வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா எங்க மேல கோவப்படுவாவ. உங்க அம்மான்னு சொல்லுங்க. உனக்கு அது அத்தை தானே, அத்தைன்னு சொல்லு. சரி சரி, இப்ப எது கூப்பிட்ட நீ சொல்லு. அதான் கேட்டேனே, ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு. அதான் நான் சொன்னேனே, என்ன நீ யாருன்னு கேட்ட பிறகு நான் இதுக்கு உன்கிட்ட பேசணும்னு. சாரி சரணு, அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டேன். உங்களுக்கு என்னடான்னா, நீங்க கோவம் வரும்போது கோவப்படுவியா, சிரிப்பு வரும்போது சிரிப்பியா. எங்களால அதெல்லாம் தாங்க முடியாதுப்பா. சரி ரே, அதான் நான் உன்கிட்ட சாரி கேட்கேன். நான் சாரி ஒண்ணு கெட்டுக்கதும் இல்ல, விற்கதும் இல்ல. அப்போ எனக்கு சரியா சிரிப்பு வருதுப்பா. நான் வீட்டுல போய் சிரிக்கேனா? எனக்கு சிரிப்பு வரல. என்னடே, நம்ம பேசிட்டே இருக்கும்போது போயிட்டான். உண்மையிலேயே கோவத்துல தான் இருக்கான் போல இருக்கு பைபிள்ல. இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. இவன் என்ன திரும்பவும் வரான்? சரண், அதுக்குள்ள எப்படி போயிட்டு எப்படி வந்துட்ட? எனக்கு இந்த இடத்துல தெரியாத ரூட்டாப்பா. இல்ல நீ ஒரு காமெடி சொன்னில்ல, அதான் சுத்தி சுத்தி சிரிச்சிட்டு வந்தேன். சரி, சிரிச்சு முடிச்சிட்டியா? ஆமா ஆமா, இன்னும் சிரிப்பு வருது. ஒரு ரவுண்டு கூட சுத்திராட்டா? சரி சரி, இந்த மொக்க போடாத காமெடி பண்ணியன்னு பேர்ல பேசுனா பின்ன ஒரே மொக்கையா இருந்து போட்டுட்டு இருப்பான். பேசலைன்னா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அப்படின்னு தான் இருப்பான். சரி, அவ மீனா எங்க ஒத்தைக்கு போற? அவளுக்கு காய்ச்சல் பீச்சல்னு சொல்லிட்டு வீட்டுல கட்டடிச்சு கிடக்கா. ஏன் நீயும் காய்ச்சல்னு சொல்லிட்டு வீட்டுல கிடக்க வேண்டியதானே? எல்லா நாளும் காலேஜுக்கா போகணும், படிக்கவா செய்ய நீ? எங்க அம்மா வாரியல்ல விரட்டி விரட்டி அடிப்பா. காலேஜ் போன அப்புறம் அடியா? எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் அடிக்கதான் செய்வா. நீ பின்ன என்ன வாயா வச்சிருக்க, வாய்க்கால வச்சிருக்க? உன் வாய்க்கு எல்லாம் தருவாவ. நான் அப்படி என்ன பேசுவேன்? நான் நியாயமா தான் பேசுவேன். நான் பேசுறது என்ன யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அன்னைக்கு பாரு, நான் அவ்வளோ சொன்னேன்னு சொல்லிட்டு நீயே என்கிட்ட இவ்வளோ நாள் பேசல. அப்படி இல்ல சந்தியா, நீ என்கிட்ட தனியா இருக்கும்போது என்ன வேணா பேசு. நான் ஏப்பியா அவனை இவனை, அது அந்த கார்த்திக் இருக்கும்போது சொன்ன பத்தியா, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆமா, மீனாவும் அப்படி சொன்னா, நீ கார்த்திகிட்ட வச்சு அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு. சரி சாரி, என்ன நான் இனி அப்படி பேச மாட்டேன். அதான் பேசிட்டிய. சாரி கேட்கல, பின்ன என்ன? சரி, தனியா தானே போற, வா பஸ்ல ஒண்ணு போண்டேன், நானே ஒண்ணு டிராப் பண்ணிடுறேன் காலேஜ்ல. என்னது, பைக்ல கொண்டு விட போறியா? ஏப்பா, எனக்கு இந்த வேணையே வேண்டாம்பா. எங்க அம்மா என்ன அடிச்சே கொண்டு வருவா. நீ உன் பாட்டுக்கு போப்பா. இங்க எல்லாம் யாரு பார்க்க போறா? நீ யார்? நான் உன்னை கொண்டு டிராப் பண்ணிட்டு வரேன். நீ கொண்டு விடண்டா, கூட்டிட்டு வரண்டா. எனக்கு கால் இருக்குப்பா, நான் நடந்து போயிடலாம். அதான் இந்த திமிரு பேச்சினாலதான் நான் உன்கிட்ட பேசாதது சொல்லியாச்சு. நான் இப்ப எங்க திமிரா பேசினேன்? நீ இப்ப பேசுறது தெரியுமா? அதான் திமிரா பேசுகிறது. சரணே, என் பேச்சே அப்படிதான் சரணே. நான் அப்படிதான் பேசுவேன். எங்க அம்மாவும் இப்படிதான். நான் திமிரா பேசுறேன்னு சொல்லி எந்த நேரமும் ஏதாவது கையில கடையை எடுத்து போட்டு அடிச்சு மாத்துக்கா. ஆனா நான் திமிராலாம் பேசவே இல்லை. நான் சாதாவாவே இப்படிதான் பேசுவேன். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க அம்மாவே நீ திமிரா பேசுன்னு சொல்லிட்டு இப்படி அடிக்குதுன்னா, நீ உங்க மாமியார் வீட்டுல போய் எப்படி இருப்ப? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டாங்க போ. நீ பொண்ணு மாதிரி அடக்க வடக்கமா பேசப்படி ஃபர்ஸ்ட். இங்க பாரு, எனக்கும் கோவம் வரும். அப்புறம் நான் உன்கிட்ட கோவப்படுவேன். நீ என்கிட்ட பேசாம போயிருவேன். சும்மா இரு. ஓ, அப்ப இவ்வளோ நேரம் நீ பாசமாவா பேசுன? சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் போறேன். நீ கிளம்பு. நீ நில்லுன்னு சொல்லும்போது நான் நின்னு உன்கிட்ட பேசுறேன், நீ போன்னு சொல்லும்போது நான் போனா தானே? ஓ அப்படியா? சரி, எனக்கு இப்ப காலேஜ் லேட் ஆகுதா? நான் காலேஜ் போறேன். நீ இதுலயே நில்லு. நான் காலேஜ் விட்டு வரும்போது உன்கிட்ட பேசிட்டு போறேன். நான் திரும்ப ஒரு ரவுண்ட் அடிச்சு சிரிச்சிட்டு வரேன்னா சந்தியா? நீ சிரிச்சிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு வானா, நான் காலேஜ் போறேன். சரிடே, படம் காட்டாம வா, நான் கொண்டு விடுங்க. எப்பா போப்பா. எங்க அத்தை தெரிஞ்சாலும் பிரச்சனை, உங்க அத்தை தெரிஞ்சாலும் பிரச்சனை. பிரச்சனையிலேயே வாழ்க்கையா இருக்க இந்த 2 பேர் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேற்றுக்கு வர நம்ம பிஸியா இருந்தோம். இன்னைக்கு என்னன்னா படுத்து உறங்கலான்னு பார்த்தா உறக்கமும் வர மாட்டேங்குது. மணியும் 12 வயிறும் பசிது. ஏதாவது தின்னலான்னு வச்சா நேற்றுக்குள்ள அவியலும் சாம்பாரையும் சூடாக்கி வச்சிருந்த மாமியார் கிளவி. ராணியக்கா வீட்டில் போய் ஏதாவது கறி வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அங்கேயும் எந்த புளிச்ச சாம்பார் அவியலும் தான் இருக்கும். நேரமும் போல ஒரு 8 ராணியக்கா வீட்டு வர போயிட்டு வருவோம். எப்படியும் மாமியார் கிளவி தெரியாம தான் போகணும், இல்லைன்னா பிடிச்சி வச்சிடும். நேற்றுக்கு வர நிச்சயம் வீட்டில் தானே கிடந்தேன், இன்னைக்கு எங்க போறேன்னு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அது யாரு பின்னாடி இருந்து சின்ன பொண்ணு ஜாம்பு பண்ணுன்னு கூப்பிட்டு இருக்குது? ஓ, நம்ம 4 முடியா? என்ன 4 முடி, எங்க போயிட்டு வரீங்க? நான் ஒரு துணி தைக்க கொடுத்துருந்தேனா, அது தச்சாச்சான்னு போய் பார்த்துட்டு வர போனேன். அவன் இன்னும் தைக்கலையா. சரி, நீ இப்ப எங்க போற? வீட்டுல இருந்தா நேரமே போகலையா, அதான் நாயக்கா வீட்டு வரையாவது போயிட்டு வருவோன்னு போறேன்.
சரி வா, நானும் வரேன், பேசி பேசி நடந்து போவோம். என்ன மனமா இருக்குல்ல சின்ன பொண்ணு. ஆமா ஆமா, அந்த ஈத்து போன சாம்பார் அவியலையும் பார்க்கும்போது ஒரு பிரியாணி வாங்கி தின்னா போல இருக்கு. அவியல் சாம்பார் நிறைய வீட்டுல இருக்கோம் சின்ன பொண்ணு. ஏன் உங்களுக்கு அதுக்குள்ள தீந்துட்டா? வீட்டுல குழம்பு வைக்கவே மாச்சலா இருக்கா, அதான் அதே சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ச்சே, பிரியாணி வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா இப்ப கையில பைசாவும் இல்லையே. வசந்தி அக்கா உங்கள்கிட்ட ஏதாவது பைசா இருக்கா? பைசா இல்லையே சின்ன பொண்ணு. சரி வாங்க அப்ப போவோம் ராணி அக்கா வீட்டுக்கு. சின்ன பொண்ணு, பிரியாணி சாப்பிட்டுட்டு போவோம் சின்ன பொண்ணு. கடைக்காரன் என்ன உங்க சொந்தக்காரன்? நான் கேட்டோன்னு பிரியாணி தரதுக்கு. ஒரு பிரியாணி வாங்கினாலும் 240 ரூபா கிட்டத்தட்ட ஆகுமே. ஒண்ணு வாங்கி என்னத்த பண்ண நாள் முடி? ஆசைக்கு சாப்பிடுறது தானே சின்ன பொண்ணு, நம்ம என்ன வயிறு நிறைய சாப்பிட போறோம், பாதி பாதி சாப்பிட்டுட்டு போவோம். சரி இப்ப பைசாக்கு என்ன பண்ணதுக்கு? என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கு சின்ன பொண்ணு. இன்னொரு 140 ரூபா போல வேணுமே. என்கிட்ட வேற கையில பைசாவும் இல்ல. இருங்க அக்கௌண்ட்ல பாத்து பாக்கேன். ஐயே வசந்தி அக்கா, அக்கௌண்ட்ல 10 ரூபா தானே இருக்கு. இப்ப என்ன பண்ணுது? ஹே, ஒரு 10 ரூபாய் வச்சுட்டா நடக்க, நீ இந்த போனை கொண்டு எங்கேயா போட்டுரு. சின்ன பொண்ணு, நம்ம ராணி அக்கா வீட்டில் நேத்தே தானே நிச்சயபலம் நடந்து, அங்கே பைசா நிறைய இருக்கும். நம்ம மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் கேட்டுட்டு வருவோம். எக்கா இந்த பழக்கத்தை காட்டாதீங்கக்கா. எப்படி நம்ம அங்க போய் கேட்க முடியும்? வாயால தான் கேட்கணும், நமக்கு தேவைன்னா நம்ம தானே கேட்கணும். ஏன் வா சின்ன பொண்ணு, நமக்கு பிரியாணி தான் முக்கியம், எல்லாம் அதுக்கு அடுத்து தான். சோறா வைக்க போற ராணி? அதே சோறெல்லாம் நேற்றுக்குள்ள சூடாக்கி வடிச்சு வச்சிருக்கேன். இது வந்து காப்பி போடுறதுக்கு. இந்த மாசம் தந்த அரிசி உருண்டை அரிசியா நீர் அரிசியா? உருண்டையும் உண்டு நீளம் உண்டு, ஆனா அரிசி நல்ல அரிசி அக்கா. ஆமா ஆமா, இந்த வாட்டி ரேஷன் நல்ல அரிசியை தான் போட்டிருக்காங்களாம். இல்லாட்டாலுமே ரேஷன் அரிசியை தான் போட்டு கொள்ளுவேன். இன்னி இந்த அரிசி நல்ல அரிசியா? இன்னி இதே தான். ஆமாடே, நாங்க எல்லாம் பாவம் தான். இனி நீ போற வீடு பெரிய வீடு பத்தியா, நீ அங்க போயிட்டு பொன்னி அரிசியும் செங்கல்பட்டு அரிசி வச்சு தின்னு. ஏமா நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆமா, மூடி இருந்து டிவி பாருடி. நிச்சயம்பளம் முடிஞ்சுட்டு அங்க மேலந்து படுத்து கிடக்க. ஏதாவது வேலை செஞ்சு பழகலாம்ல. நான் வேலை செய்யணும், இவ சும்மா இருக்கணும். இப்படியே நீ பதிலு பேசி பேசி இரு. அங்க போ, அவ கொட்டுன்னு தருவா, வாங்கிட்டு அமைதியா இரு. சும்மா இரு ராணி, சின்ன பிள்ளைகள் தானே, படிப்பா மெதுவா. சின்ன பிள்ளையா? நிச்சயம்பளம் முடிஞ்சாச்சு, கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் தான் கிடக்கு. இவ சின்ன பிள்ளையா? எல்லா பிள்ளைகளும் என்ன வீட்ல இருந்தா படிச்சுட்டு போகுது, போற இடத்துல இருந்து படிக்க தானே, இவளும் அப்படி படிச்சுக்கிடுவா. ஏக்கா அதெல்லாம் நல்ல மாமியார் உள்ள வீட்டுல, இவளுக்கு கிடைச்ச மாமியார் அப்படியா? எப்போ இவளை வீட்ல இருந்து விரட்டலான் இருப்பா. ஆமா, அவிய என்ன விரட்டி விடுகதை இவ பார்த்தா. பாத்தியலா லட்சுமி அக்கா, சப்போர்ட் இப்பவே மாமியாருக்கு. சரி சரி, சப்போர்ட் பண்ணட்டு. ஏக்கா ராணி அக்கா, என்ன வந்துட்டாளுங்க? எங்கடா இவ்வளவு காலரேன்னு பார்த்தே வந்துட்டாளுங்க. என்ன மாடு மேய்க்கும் புல்லா இருக்கேன் போவலையா? ஆள் இங்க வந்திருக்கு. உள்ளெல்லாம் இருக்குது நிறைய கிடக்கா, என்னைய மடிச்சிட்டேன், அதான் போகல. என்ன சின்ன பொண்ணு, சாப்பிட்டாச்சா 2 பேரும்? ஏக்கா நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நமன்னு வருதா, அதான் ஒரு பிரியாணி வாங்கி தின்னுங்களான்னு பார்த்தோம். ஏன் வாங்கலையா? ஏக்கா அதுதான்க்கா கொஞ்சம் பைசா குறையா இருக்கு. ஏ லட்சுமி அக்கா, ஒரு 150 ரூபா போல இருக்குமாக்கா. செத்தா செலவாகும்னா நானே சாவாம கிடைக்கேன். என்கிட்ட வந்து 50 கொண்டா 150 கொண்டான்னு கேட்டுட்டு இருக்க. என்னது செலவாகும் சாவாம கிடைக்கல? ஏக்கா நீங்க அப்படி ஒண்ணு பாக்காதீங்கக்கா, நான் அந்த செலவை பாத்துக்கிட்டேன். ஓ, இப்ப நீ என்ன சாவ சொல்லுதியா? நீங்க தானக்கா சொன்னீங்க செலவாகும், அதான் நான் ஒரு நல்ல எண்ணத்துல உங்களுக்கு ஐடியா தந்தேன். நேத்துக்கு தானே அந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை தந்துருப்பாவ, அதையும் எடுத்து செலவு பண்ணிட்டியா? அதான்க்கா உங்கள்கிட்ட அந்த 1000 ரூபா இருக்கும்ல, அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தோம். எனக்கு செலவு இல்லையா? அதெல்லாம் எப்போ செலவழிச்சாச்சு. அது போலதான் நாங்களும் செலவழிச்சாச்சு. எக்கா ஒரு 150 ரூபா தாங்கக்கா, உங்களுக்கு அப்படி பிச்சை எடுத்து பிரியாணி தின்னணும் இல்லாட்டி. ஆமாக்கா, எங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். எக்கா ராணி அக்கா, ஒரு 150 ரூபா போல உங்கள்கிட்ட இருக்குமாக்கா? பிறகு தந்துருவோம். ஒரு பைசா என்கிட்ட இல்லம்மா. இப்படியே தாங்க முன்னாடியும் சொல்லுவிய, ஆனா நிச்சயதார்த்தத்துல பார்த்தா சௌமியா நிறைய நகைப்பட்டு நின்னா. இங்க பாரு, அவ வயிறை கட்டி வாய் கட்டி சம்பாதிச்சது அவளும் உங்களை போல கிடைக்கிறவாள் பிரியாணி தின்னல. ஒரு 10 ரூபா கையில கிடைச்சா வச்சிட கூடாது, அது வாங்குவோம் இது வாங்குவோம் சொல்லி நடக்குது. என்ன சாகும்போது கொண்டா போறோம், இருக்க வர சந்தோஷமா தான் செலவழிச்சு வச்சுக்கிடணும். சரி நாள் முடி, இங்க இருந்தாவியா பைசா தரமாட்டா ஒன்னும் தரமாட்டாவ. வா வேற ஏதாவது வழி இருந்தா போய் பாப்போம். போங்க, ராணிட்டு இருந்து ஒரு தட்டு வாங்கிட்டு போங்க. அப்ப போற இடத்துல எல்லாம் நாட்டிட்டு இருந்தா நிறைய பைசா கிடைக்கும். 150 ரூபாய் மேலேயும் கிடைக்கும். ஒண்ணு பண்ணுங்க லட்சுமி அக்கா, நீங்க ஒரு தட்டை எடுத்துட்டு போய் நடந்து பிச்சை எடுத்து எங்களுக்கு தாங்க. ஆமா, நீ நான் பெத்த மோ பத்தியா, நான் உன தரக்கு. நீங்க எனக்கு அம்மாவை மட்டும் இருந்திருந்தீங்கன்னு வைங்களா, இதுக்கு முன்ன உங்க கழுத்தை திரும்பி கொண்டிருப்பேன். அதே போல உன்ன போல ஒரு மகன் இருந்திருந்தானு வையா, நல்லா ஒன்னு அடிச்சடிச்சே கொண்டு இருப்பேன். சரி அடுத்த ஜென்மத்துல பாப்போம்னா. சரி ராணி, நான் அப்படியே போறேன். இனி சாயங்காலமாவது மாட்டு கொஞ்சம் புல்ல இருக்கணும். இப்ப என்ன செய்யுது சின்ன பொண்ணு? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சின்ன பொண்ணு அது? பாபுக்கு ஒரு போனை போட்ட வேண்டியதான். கேட்ட பைசா தருவானா சின்ன பொண்ணு பாபு? கேட்டு பாக்கட்டு, முயற்சி திருவனையாகும். என்ன இந்த மனுஷன் போனே எடுக்கல? பாபு பாபு போன் எடுங்க பாபு. இவன் எதுக்கு இந்த ஆபீஸ் நேரத்துல போட்டு போன் அடிச்சிட்டு இருக்கா? ஹலோ, என்ன சொல்லு. ஏன் பாபு கோவப்படுதீங்க? இன்னும் இந்த ஆபீஸ் நேரத்துல போட்டு போன் அடிச்சிட்டு இருக்க? சரி என்னாச்சு சொல்லு.
ஒன்னும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னா அப்ப எது ஃபோன் பண்ண சின்ன பொண்ணு? ஏங்க எனக்கு ஒரு 150 ரூபா போல ஜிபே பண்ணுங்க. 150 ரூபாயா? எதுக்கு? வேணும்னா போட்டு விடுங்களாம். ஏன் எதுக்குன்னு வந்து கேட்டுட்டு இருக்காது. பைசா வேணும்னு கேட்க தெரியுது, அதுக்கு என்ன காரணம்னு உனக்கு சொல்ல தெரியலையா? ஏங்க நேரத்துல இருந்து இந்த வெஜிடேரியனா சாப்பிட்டு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அதனால. வாய் ஒரு மாதிரி இருந்துன்னா போய் பல்ல ஏதாச்சும் நாக்க வலி. அது இல்ல பாபு, ஏதாவது காரசாரமா சாப்பிடணும் போல இருக்கு பாபு. அப்படியா? நம்ம வீட்டுக்கு பின்னாடி காந்தாரி மிளகு இருக்கு பத்தியா, அதை அரைச்சு துவையில அரைச்சு சாப்பிடு, சூப்பரா இருக்கும் காரசாரமா. என்ன பாபு நீங்க இந்த 4 முடிக்கு மாப்பிள்ள வயல்ல தான் வேலை பார்க்காரு, அவளுக்கே கை செலவு 100 ரூபா கொடுக்க, நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கீங்க, எனக்கு கை செலவு ஒண்ணுமே தரல. என்ன பேச்சு வாக்குல ஓ மாப்பிள்ள ஆஃபீஸுக்காரனும் என் மாப்பிள்ள வயல் வேலைக்காரனும் சொல்லுங்க. சும்மா இருங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் உனக்கு சொல்லு. நீங்க ஒரு 150 ரூபா மட்டும் போட்டு விடுங்களாம். சரி, 150 ரூபா உனக்கு எதுக்குன்னு சொல்லு, போட்டு விடுங்க. ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட தாங்க கேக்கேன். 150 ரூபாய்க்கு உனக்கு எவன் பிரியாணி தர்றான்? அது 4 முடிட்டு ஒரு 100 ரூபா இருக்கான், அதை வச்சு நாங்க எப்படியா சமாளிச்சிருவோம். நீங்க 150 ரூபா போட்டு விட்டா போதும். சரி சின்ன பொண்ணு, நீ மட்டும் சாப்பிடுங்க, அம்மா வீட்ல எல்லாம் இருக்கு, அம்மாக்கும் சேர்த்து ஒண்ணு வாங்காம். இப்ப நீ 2 அணா வாங்கினேன்னு வையா, ஜில்லு வரும்போது ஜில்லுக்கும் கொடுத்து அம்மாவும் கொடுத்து நீயும் சாப்பிடு. இப்ப நான் பிரியாணி வாங்கிட்டு போயிட்டு அத்தே நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னோன்னா அது சொல்லணும், என் பையன் சம்பாதிக்க அவ்வளோ பணத்தையும் பிரியாணி வாங்கியே தீர்த்து தள்ளுன்னு. அந்த ஒரு நாள் நான் பிரியாணி வாங்கி தின்னதுக்கு அந்த ஒரு வாரமா அதுட்ட நான் அறுப்பு பட்டுட்டே இருக்கணும். அதுக்குன்னு எங்க அம்மாவை கொடுக்காம நீ மட்டும் சாப்பிடுவியா சின்ன பொண்ணு? அதெல்லாம் நான் சாப்பிடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, எங்க அம்மாவை விடு, நம்ம பிள்ளைக்கு நீ கொடுக்க மாட்டியா? ஏங்க ஜில்லு அரை கிளாஸுக்குலாம் போயிருக்கா, அவ வர்றதுக்கு 2-3 மணி ஆயிரும், அதுக்குள்ள அது நாசம் ஆயிரும். ஆக மொத்தத்துல என்ன பெத்ததுக்கும் நீ கொடுக்க மாட்ட, நீ பெத்ததுக்கும் நீ கொடுக்க மாட்ட, நீயே வச்சு தின்னுவ. ஆமாங்க, ஒரு 150 ரூபா போட்டு விடுங்க. ஒரு 150 ரூபாய்க்கு வேண்டி ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு நேரம் நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்னவும் செய்து தொலை, நீ இரு போட்டு விடியே. ஏங்க சொல்லிட்டு போட்டு விடாம இருந்துடாதீங்க. சரி சின்ன பொண்ணு, வைக்கேன். ஷப்பா, இந்த மனுஷன்ட்ட ஒரு 150 ரூபா வாங்க முன்னா நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் பாத்தியெல்லாம் 4 முடி. சரி சரி சின்ன பொண்ணு, பைசா வந்ததா? அதெல்லாம் நம்ம கடைக்கு போக முன்னாடி வந்துடும் 4 முடி, வாங்க கடை போவோம். ஆமா சின்ன பொண்ணு, வா 12 மணி ஆகுது, அப்பதான் நல்ல பீஸ் எல்லாம் வச்சு தருவான். ஹலோ டூ லேடிஸ், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லிட்டு போங்க. கடையை வந்து எத்தி பார்த்துட்டு போறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எப்பா எங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி தாப்பா, டை போட்ட அன்னை. 1 parcel only? யா 1 parcel only. என்ன 4 முடி பிரியாணி கடையில வந்து இங்கிலீஷ் படிச்சிருவா போல இருக்க. ஏன் சின்ன பொண்ணு, அவன் மட்டும் தான் பேசணுமா, நம்மளாம் பேசக்கூடாதா? பேசலாம். என்ன சூப்பர் பீஸ் வச்சு நல்ல பிரியாணியா போடுங்க. ஆமா, உங்களுக்கு மட்டும் இனி தனியா பிரியாணி போட்டு தாரேன். போட்ட பிரியாணி தான் எடுத்து தர முடியும். ஏன் 4 முடி தாரவனையும் கெடுக்காத, சும்மா நில்லு. ஹே லேடிஸ், நீங்க தானே பிரியாணி கேட்டீங்க, என்னங்க உங்க பார்சல்? ப்ரோ எவ்வளோ ருபீஸ் ஆச்சு ப்ரோ? ஜஸ்ட் 220. 220னா எத்தனை சின்ன பொண்ணு? எனக்கு இதை தெரியாம தான் இவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல பீத்தினியோ. ஏன் 4 முடி உன் மாமியார் எங்க 4 முடி? அது பார்த்து நான் இப்ப கிடந்து கறத்துட்டே கிடக்குமே. அது இங்க இல்ல, நேத்திக்கு எங்க மைனியார் கிட்ட போயாச்சு. ஓ, அதனாலதான் துணிஞ்சு பிரியாணி தின்ன இறங்குனியோ நீ? ஓ இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து தின்ன முடியுமா? சரி எடுத்து வை. வேற பிளேட் எடுக்கணுமா சின்ன பொண்ணு? வேண்டாங்க, இப்படியே சாப்பிடுவோம். நல்லா சூப்பரா இருக்குல்ல சின்ன பொண்ணு, நெய் கம கமன்னு ஊத்தி இருக்கு. ஆமாக்கா, இந்த பிரியாணி தான் நான் அடிமை ஆயிட்டேன். சரி பீஸ்ல பாதி எடுத்துக்கா. அப்ப முட்டை நீ மட்டும் தின்னுவியா? ஏம்மா எல்லாம் பாதி பாதி எடுமா. எக்கா வசந்தி அக்கா, இவளுக்கு எப்படி இந்த வாசனை அடிச்சுன்னு தெரியலையே, கரெக்டா வந்துட்டா. இதுல இனி இன்னொரு பங்கு வைக்கணுமே. எக்கா பிரியாணியா தின்னுதியா? யாரு தந்தா? ரோட்ல அங்க ஒரு ஆள் வச்சுட்டு இருந்தாரா, அதான் ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்தோம். ஓ அப்படியாக்கா, யாரு வச்சிருக்கா? என்னது அப்படியாக்கா நோப்படியா? என்ன அப்படியாக்கா நொப்படியாக்கான்னு நாங்க பைசா கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம், வேணா நீயே வந்து தின்னு. என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் ஒண்ணு வாங்கியிருப்பேன்லக்கா. யாரு நீ? அப்படியே வாங்கி தள்ளிட்டு தானே மறு வேலை பாப்ப, கஞ்ச பிஸ்னாரி. நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கியிருப்பேன்க்கா. என்கிட்ட கூட 500 ரூபா இருக்கு. சரி அப்ப போய் ஒண்ணு வாங்கிட்டு வா, அப்ப கடை பக்கத்துல தானே இருக்கு. இன்னி தீந்துருக்கும்க்கா. இல்லைன்னா அப்படியே வாங்கிடுவா, வா வந்து இருந்து தின்னு.